வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. ஒரு 4-5 ஸ்லைஸ் பிரெட் வீட்டில் வச்சுருக்கீங்களா? அப்போ வாங்க உடனே செய்யலாம் சூப்பர் மாய்ஸ்டான பிரெட் கேக். இதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே அடுப்பில் வச்சு கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் கிளறணும். இது அப்படியே நல்லா உருகி ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் அடுப்பில் வைங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே தீய விட்டுறாதீங்க, கசந்துரும். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல பிரெட் ஒரு 4லேருந்து 5 ஸ்லைஸ் பிரெட் தேவைப்படும். நான் இங்கே கோதுமை பிரெட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நார்மல் ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ நம்மளோட பிரெட் பவுடர் ரெடி. இப்போ அளவுக்கு வரும். 2 கப் அளவுக்கு பிரெட் பவுடர் எடுத்துக்கோங்க. இதோட 1 கப் மைதா. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க தாராளமாக கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதெல்லாம் இப்போ நல்லா கலந்து விடுங்க. இங்கே நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கூட அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ். அடுத்ததான் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு வரலாம். ஒரு 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால். இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 4 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி விழாது. இதோ நம்மளோட பேட்டர் ரெடி. இந்த மாதிரி இருக்கணும். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். இந்த பேட்டர் ரெடி பண்ணுற நேரத்துக்குள்ளேயே அந்த கேரமலைஸ் பண்ணி வச்சிருந்த சுகர் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த பேட்டரை அப்படியே கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்கிற சுகர் மேலே ஊற்றுங்க. இந்த கேக் ஒரு ஸ்டீம்டு கேக். ஸோ நார்மல் இட்லி பாத்திரத்தையே நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் வேக விட போகிறோம். இதோ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. வெளியெடுத்துடலாம். எப்போவுமே கேக்கை நல்லா ஆற விட்டுட்டு வெளியெடுத்தீங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ இது ஆறிடுச்சு. கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். அடுத்ததா பிளேட்டை கவுத்தி கேக்கை திருப்பிடலாம். இதோ நம்மளோட சூப்பரான செம்ம டேஸ்டான பிரெட் கேக் ரெடி. இதுக்கு மேல செரிஸோ டியூட்டி ஃப்ரூட்டியோ இல்ல நட்ஸோ போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த கேக்குக்கு கலரே அந்த கேரமலைஸ்டு சுகர் தான். அது யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அவுட்டர் லேயர் நல்லா ப்ரௌனாக கலர்ஃபுல்லாக வரும். ஸோ நம்மளோட பிரெட் கேக் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.